This episode is brought to you by Amazon Business. We could all use more time. Amazon Business offers smart business buying solutions, so you can spend more time growing your business and less time doing the admin. I can see why they call it smart. Learn more at amazonbusiness.com. ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கொஞ்ச நேரம் சொல்லிக்கிதா ஒரு உருவம் கண்ணா கரையின்னு அப்படியே பக்கத்துல அப்படியே ஏஞ்சிக்கிதா என் மேல உட்காந்து போட்டு கழுத்து நெருக்கிது அப்படியே. ஆனா என் வயசுல இருக்காங்க தெரியுது, அவங்க அந்த உருவத்துல இருக்குதா கழுத்து போட்டு நெருக்கிது. ஒரு 15 நிமிஷம் நான் தரவர்றேன். நான் அது கண்ணை திறந்து பாக்குறீங்க, ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அப்படியே ஐயோ இதா சொல்றேன், அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. கண்ணா கரையின்னு ஒரு மோனஸ்டர் மாதிரி தான். அப்ப என் பக்கத்துல வந்து ஒரு சின்ன டேபிள் ஃபேன் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. நோக்கி விட்ட பாருங்க கீழே. சக்குன்னு என் ஒய்ஃப் வந்து ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சி ஏன் அப்படி பண்றீங்க, என்ன இதுன்ட்டுன்னு ஏஞ்சி மூஞ்சி கிஞ்செல்லாம் இங்கதான் எனக்கு கருவணிச்சு போச்சு. போயிட்டு கீழே நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதோட வந்துட்டு அப்ப சொன்னாங்க, எஸ்பியில ஒரு சாமி பாக்குற இடம் இருக்கு, வாங்க பேசாம அங்க போவோம், ஏன் அப்படி இது பண்றீங்க, எஸ்பிக்கு போலாம் அப்படின்ட்டு. அந்த அன்னைக்கு மக்கள் நாள் என்ன பண்ணிட்டோம், எஸ்பிக்கு போயிட்டோம் சாமி பாக்குறதுக்கு. அப்ப அந்த சாமியார் என்ன பண்ணாரு, எல்லாம் எங்களை உட்கார வச்சு முதல்ல தண்ணியெல்லாம் வெட்டி சூடத்தை கொளுத்தி போட்டாருக்குதா. தண்ணியில சூடத்தை கொளுத்தி போட்டோன்னே சூடம் அப்படியே சுத்துது. அப்போ சொல்றாங்க, இது கண்டிப்பா அவங்க பிரச்சனை இருக்கு இரியான்ட்டுனே இதா கொஞ்ச நேரம் சாமி அழைக்கிறாங்க. சாமி அழைச்சிட்டா கொஞ்சம் ஒரு பாம்பு அப்படி சுருன்னு போகுது. அந்த பாம்பு போன வேகத்துக்கு இன்னொன்னு வருது, பூரா கேக்குறோம், என்ன இப்படி வந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல பாம்பு வருது பூனை வந்துகிட்டு இருக்குன்னு. அப்புறம் சொல்றாங்க, இல்ல அது வந்து இப்படிதான் உருவம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு, நீ வந்து இடிச்சது வந்து நீ ரோட்டில் விடாம நீ வீட்டுக்கு கொண்டு போயிட்ட, அதனாலதான் போனோம் தொடர்ந்து கூட வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு. நீங்க இடிச்சது என்ன? அது வந்து ஆளுங்களுக்கு ஏய் விட்டுதான் இது. அது ஒரு சின்ன அது வந்து நடுவுல நான் போவோம் என் காட்டி அது போன வேகம் தான் வந்து காட்டி இடிச்சு தள்ளிடு. எப்படி வந்திருக்கும் அது போன வேகத்துக்கு அது உருவம் வந்து இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து அப்ப அவங்க கண்ணுக்கு வந்து நாயா தெரிஞ்சிருக்கு. அது இட்டிச்ச வேகதான் வந்து காட்டிய வந்து தள்ளி அந்த ரத்த வாடை அப்படியே கிளம்பி இருக்கு. அது நீங்க காடி எங்கேயாச்சும் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் நீங்க துருத்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போவோம், அவங்க வீடு வரைக்கும் வந்துருச்சியான்ட்டாரு. அப்ப இது எடுக்கணும்னா வந்துட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு 3 நாள் தான் டைம் இருக்கேன், அந்த 3 நாள் போல வந்துருங்கன்னாரு. அப்ப நாங்களும் அவர் சொன்ன ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு 3ஆவது நாள் அந்த அன்னைக்கு நாங்க போறோம். நானும் நைட் ஷிஃப்ட் வந்துட்டு வெள்ளனே வந்துட்டேன், ஏன்னா சாயந்தரம் அங்க போகணும்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு பழை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு காட்டிக்காரன் வேகமா வந்து இடுக்க மீன் வந்துட்டு அப்படி கீழே விழுட்டேன் ரோட்டுல. அப்ப நான் கீழே விழுந்துட்டு என்னடா இது, நம்ம நல்லா தானே போய்கிட்டு இருந்தோம், இப்போ விட்டுக்கிற மீன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த காரியை பார்க்க நான் காரியை காணும். அப்ப நீங்க என்ன பைக்ல போய்கிட்டு இருந்தீங்க? பைக்ல போய்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த அன்னைக்கு காலை 6 மணிக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து வேலைக்கு கிளம்புறாங்க. எங்க வீட்டுல வந்துக்கிட்டா ஒரு 2 பப்பி வளர்ப்போம். அவங்க காலையில வேலைக்கு கிளம்புறதுக்கு கதவு திறக்கிறாங்களாம். 2 பப்பி வந்து கரெக்டா வாசல் மணிக்கே சுத்தி கிடக்கணும். காலையில போன் அடிச்சுட்டு அவங்களுக்கு அவ்வளவு அழுவ, பப்பி இப்படி சுத்து கிடக்குது, 2 பப்பி கரெக்டா வாசல் மேல சுத்து கிடக்குதுங்க. அப்ப என் மாமியார் அந்த அன்னைக்கு வீட்டுல தான் இருந்தாங்க. எங்க மாமியார் சொல்றாங்க, அந்த அன்னைக்கு இதான் கரெக்டா மணி 3 மணிக்கும் ஒரு பெரிய உருவம் அந்த ஜன்னலு கிட்ட நின்றுகிட்டு அவங்களை அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க வந்து பயத்துல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து கண்ணு மூடி சாயமந்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒருவேளை உண்மையா பிரம்மையா என்னன்னு தெரியலையா, நம்ம கணக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பயத்திலே இருந்துருக்காங்க. அப்ப 6 மணிக்கு காலையில என் வயசு வச்சு கிளம்புவோம், அந்த 2 நாய் செத்து கிடக்கு. அதோட சரி இது நேரத்தை கடத்தக்கூடாது, பேசாம நம்ம முதல்ல போயிருவோம், இன்னைக்கு 3ஆம் நாள் தானே கரெக்டா போயிருவோம்ட்டுன்னு நாங்க 3ஆம் நாள் அங்க போறோம். கிட்டா சாமி அழிச்சு அப்ப அவங்க சில பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன உட்கார வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கையோட அவரே சொல்றாரு, கிட்டா உன் வீட்டுல எனக்கு 2 இறப்பு விழுந்துச்சானாரு. ஆமாயா அப்படின்றோம், அது உன் உயிர் எடுக்க வேண்டியது, நீ வளர்த்த நாய் அது உன் நாயோட போச்சு அப்படின்றாரு கிட்டா. ஆனா உண்மையிலேயே அந்த வளர்த்த நாய் சோறு போட்டாலும் ஒரு நன்றி இருக்கணும், ஆனா அது உயிரை விட்டுருச்சுக்கிதா. அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமாச்சு. இருந்தாலும் அது ஒரு உயிர் தானே. அதோட அவரும் கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணி தாய்க்கெல்லாம் கொடுத்து வீட்டுல இது பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு கீதா. அதோட எந்த பிரச்சனையும் இல்ல. அதோட எந்த பிரச்சனையும் இல்ல. வாழ்க்கையில நடந்தது எவ்வளவு காலம் ஆச்சு சார்? 2023 நடந்தது. நம்மளுடைய வளர்ப்பு பிராணி இறந்து போறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நம்ம உயிர் விட்டுச்சுன்னா அது இன்னும் ரொம்ப
ஆமா கீதா, அது கஷ்டமா 2 இருந்திருக்கும் குட்டிங்க உங்களுக்கு. கீதா, ரொம்ப குட்டிங்க இதுங்க. 2 பப்பி ரொம்ப குட்டிங்க இங்க. அவங்க பார்த்த உருவம் வந்து எப்படி இருந்துச்சா? அவங்க அவ்வளவு தெளிவா சொல்ல கீதா, ஏன்னா அவங்க ரொம்ப வயசானவங்க. ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அது உயரம் தான், அது சரியான உயரம், பெருசுலா. அது அவங்க மறைச்சு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த உருவமும் நீங்க பார்த்த உருவமும் என்ன நினைக்கிறீங்க, ஒரே உருவம் நினைக்கிறீங்களா? ஒண்ணுதான் கீதா. ஏன்னா என்னைக்கு நான் காடி இடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தனோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை எல்லாம். ஏன்னா அவரு பாக்குற இடத்துலயும் அவர் அதான் சொன்னாரு, நீ காடி எங்கேயாச்சும் ரோட்ல போயிட்டு இருந்தா கூட அப்படி இருந்திருப்போம், நீ வீட்டுக்கு கொண்டு போனதான் தப்பா வச்சுக்கிட்டாரு. அது அப்பயும் வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த காலத்திலும் கீதா இன்ன வரைக்கும் ஒரு ஏவி விட்டு 2023 கீதா, நான் முன்னதான் கேள்விப்பட்டிருக்கேன், படத்துல பாத்துருக்கேன். ஆனா இன்னமும் பாருங்க ஆளுங்களுக்கு செஞ்சு ஏவி விடுறது இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் என்னென்னமோ இருக்கு சார், நம்பதான் முடியல.